ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் சந்தோஷம் இருக்கா? எல்லாரும் நலம் தானே அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்களாம் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஆசைதான், நான் உண்டு. ஆனா இங்க வாழ்க்கை நினைச்சது மாதிரி அமைஞ்சிருக்கா, அமைஞ்சதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா அமையாது. பிறந்தோமா, படிச்சோமா, ஒரு நல்ல வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, கை நிறையா, கல்யாணம் சரியான நேரத்தில் நடந்ததா, 2 புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டோமா, குடும்பத்தை ஜெகஜோதியா வாழ வச்சோமா அப்படின்லாம் இருக்காது. அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நம்ம மனிதர்களாக பிறந்திருக்க மாட்டோம், வேற ஏதாவது ஒரு ஜீவனா ஆத்மாவா பிறந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம் இந்த பூமியில. அப்ப மனிதனா பிறந்துட்டோம், வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியா இருந்துருமா? அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இருக்கிற பிறவியிலேயே நாம தான் நினைக்கிறோம் கொடுத்து வச்ச பிறவி மனித பிறவி அப்படின்னு. இந்த பிரபஞ்சமும் இறைவனும் மிகப்பெரிய தண்டனை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நீ மனிதனாக பிறந்து போ, அத்தனை கொடுமைகளையும் கஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் சொல்லுவேன் நான் ஏன் மனுஷனா பிறந்தோம் அப்படின்ட்டு. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அப்ப இது மாதிரியான வாழ்க்கை அமைப்புல நமக்கு எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? இந்த பிரபஞ்சமோ அல்லது இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த ஈசனோ ஏதாவது ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குவாரா அல்லது கொடுப்பாங்களா? முன்னேற்றம் இருக்குமா? ஏதோ குரு பெயர்ச்சின்னு ஒன்று வருதாமே, அதன் மூலயமா ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட உண்டு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். மனுஷனா பிறந்துட்டா எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது விதி. அப்படி அனுபவிக்காம சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருக்கணும். உண்மையா இந்த பிறவியில கஷ்டமே படாம ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வாழ்றாங்கல்ல, அவங்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள். அவங்களுடைய குடும்பம் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் அல்லது அவங்களுடைய முன் ஜென்மம் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, பல பேரை வாழ வச்சிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த கர்மா படிதான் நடக்குது நம்ம வாழ்க்கை. இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, புரியாது. நாம விதைத்த விதையைத்தான் இப்ப அறுவடை செய்யறோம் அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். கஷ்டத்தை கஷ்டமா நினைக்க மாட்டீங்க, இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற புரிதல் வந்துடும். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாசத்துல வந்த இந்த குரு பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னத்தை பண்ணுச்சு? அதான் நிறைய பண்ணுச்ச. வியாபாரத்துல நஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை, சண்டை சச்சரவு, பிரிவு, அவமானம், தொழில்ல ஏகப்பட்ட வேலைபளு, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, நண்பர்களால ஏமாற்றம், உறவுகளால துரோகம், எந்த ஒரு பொறுப்பு இல்லாத வாழ்க்கை, முடிவில்லாத தோல்வி, நிறைய பேருடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள், மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கு. இதுக்கு மேல உங்க வாழ்க்கை எப்படி ராஜா மாதிரி இருக்க போகுது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமாக வந்திருக்கிறது தான் இந்த குரு. திக்கு முக்காட போறீங்க, தங்க மூட்டையோட வந்திருக்கிறார் குரு பகவான். 1 2 இல்லைங்க, கோடிக்கணக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கஷ்டமும் தீரப்போகுது. அத்தனை பேருக்கும் சரியான பதிலடியை கொடுக்க போறீங்க. இதெல்லாம் எத்தனையோ முறை நாங்க கேட்டாச்சு, பொத்திக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்ற நிறைய நண்பர்கள் தோழிகள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், விதி இருக்குங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க, நம்மளை ஆட்டுவிக்கிற கிரகங்கள் இருக்குங்க, அந்த கிரகங்களையும் ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி ஈசன், அந்த இறை சக்தி இருக்கு. இதெல்லாம் நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் ஒன்று இருக்கு, இல்லைன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை அல்லது வளர்ச்சியை, வெற்றியை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரபஞ்சம் ஆசைப்பட்டதால தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. ரிஷபத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். குருவுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப முக்கியமானது. நீ ஏழையாவே இரு, ஒரு வேளை நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இரு, சம்பளமே இல்லாத வீட்டுல புலம்பிக்கிட்டு இரு, நிறைய கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் இரு, தொழில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாயி வீட்டுல முடங்கி இரு, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தோல்வி அடைஞ்சு வெளியில வராம வீழ்ந்து கிட, வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இரு. எப்படின்னு இருந்தாலும் இந்த குரு பகவான் அப்படியே தூக்கி கோபுரத்துல வைக்க போறார். குடிசையில இருந்தாலும் கோட்டையில உங்களை வாழ வைக்க போறார் இந்த குரு பகவான். ஒரு அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய பார்வை எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலையும் அப்படியே அங்க பால் வார்க்க
வைக்கும். எவ்வளவு பெரிய துன்பமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நிகழ்ந்தாலும் அதுல ஒரு துளிர் அன்பு, பாசம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு பார்வை சாதாரண விஷயம் இல்ல, நம்ம வாழ்க்கையே அப்படியே புரட்டி போடுற ஒரு பார்வை. ஆனா என்ன, பகை வீட்டுல குரு வந்திருக்கார். பகை அப்படின்னா அந்த வீட்டுல அவர் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது, பெரிய அளவுக்கு அவருடைய பலனை கொடுக்க முடியாது. இருக்கிற கிரகத்திலே குரு பகவான் 100% சுபத்துவமான கிரகம். எல்லா கிரகத்தை விட ஒரு தெய்வீகமான அதிக பலனை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த குரு பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக முடியும். உங்க வாழ்க்கையில தொழில மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாலும் சரி, வேலையில உயர்ந்த பதவியை அடைஞ்சாலும் சரி, அரசியல்ல சாதிச்சாலும் சரி, சினிமா துறையில பிரபலமானாலும் சரி, அல்லது ஒரு தொழில ஃபர்ஸ்ட் இடத்த நீங்க பிடிச்சாலும் சரி, குரு பகவானுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அதனால இந்த குரு பயிற்சிங்கிறது சாதாரண பயிற்சியே கிடையாது. அது மட்டும் இல்ல, உங்களை யாருமே இது வரைக்கும் மதிச்சிருக்க மாட்டாங்க, யாருமே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அவன் கிடக்குறான் ஒன்னுக்கும் உதவாதவன், இப்படி நினைத்தவர்கள் பல பேர் மூஞ்சிக்கு நேரா நல்லபடியா பேசியிருப்பாங்க. பின்னாடி போய் இதெல்லாம் எதுக்கு வாழுதுன்னே தெரியல, காலகாலத்துல போய் சேர வேண்டியது தானே, இதெல்லாம் உருப்புற கேஸா, இப்படி சொன்ன கூட்டம் நிறைய இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த குரு பயிற்சினால முக்கியமா உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தன்னம்பிக்கையாளராகவும் உண்மையானவராகவும் நேர்மையானவராகவும் மாற்றப் போகிறார். இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேல கெட்ட எண்ணமே உங்க மனசுல வராது, தீய சக்தி உங்க பக்கத்துல அண்டாது, தீய வழியில நிச்சயமா நீங்க பயணம் செய்யவே மாட்டீங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க. நீங்க வேணா பாருங்களேன், வேணா சவால் விடுவோமா, இதுக்கு மேல உங்க மனசுல கெட்ட எண்ணம் வராது, நீங்க கெட்டவர்கள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேரையும் மதிப்பீங்க. பெரியோர்களை, குடும்பத்தில் உள்ளவங்களை, உறவினர்களை, நண்பர்களை, அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போட்டும், துரோகியாகவே இருக்கட்டும், இது வரைக்கும் உதவியே செய்யாதவனா இருக்கட்டும், எல்லாரையும் மதிக்க போறீங்க. யாருடைய அருளால? குரு பகவானுடைய அருளால். குருனா பெருந்தன்மையானவருங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்த மாட்டார். இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் போய் நம்ம கவலைப்படுறதா? அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டோமே, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டோமே, சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம முடங்கி கிடந்தோமே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இவ்வளவு பெரிய உலகத்துல இதெல்லாம் ஒரு பெருசா? பெரிய கஷ்டம்னா எதுப்பா? பெரிய கஷ்டம்ங்கிறது எதுவுமே இல்லையே. இந்த புரிதலை, இந்த ஞானத்தை என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் கொடுக்க போகிறார். எல்லாத்துக்கிட்டையும் இனிமே பாசத்தை காட்ட போறீங்க, ரொம்ப அன்போட நடந்துக்க போறீங்க. எல்லாரும் திடீர்னு உங்களை மதிக்க போறாங்க. வைரமுத்து சொல்ற மாதிரி, காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும். அந்த மாதிரி வாழ்ந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை, ஆசையை ஏற்படுத்தக்கூடியவர் குரு பகவான். நல்லா படிக்க போறீங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு போகணுப்பா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. எத்தனை பேர்கிட்ட நீங்க ஏமாற்றம் அடைந்தாலும், உங்களை ஏமாத்தினாலும் அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட போறாங்க. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு சுயநலமற்ற பொதுநலவாதியாக வாழ போறீங்க. இது வரைக்கும் உழைச்சது போதாதா அடுத்தவங்களுக்கு அப்படின்னா, குரு உங்களை ஞானி ஆக்குவார். அவ்வளவுதான். 4 பேருக்கு உதவி செய், அவங்க துரோகம் பண்ணா உங்களுடைய கர்மா அவங்கள்ட்ட போய் சேரட்டும். 4 பேருக்கு உதவி செய், அவங்க நல்லா இருந்தா நல்ல கர்மா உங்கள்கிட்ட வந்து சேரட்டும். இதை புரிய வைக்க போகிறார் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. குரு யாருங்க? தனக்காரகன், புத்திரக்காரகன். ஒரு மனுஷன் கௌரவமா வாழறதுக்கும், சம்பாதிக்கிற பணத்துக்கும், திருமண வாழ்க்கைக்கும், பிறக்கிற குழந்தைக்கும் காரகமான கிரகம் குரு. நீங்க இந்த பூமியில எதுக்காக பிறந்தீங்க? உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய கடமை என்ன? இதை புரிய வைக்க கூடியவர் குரு உங்களுக்கு புரிய வைக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். எப்பா, உங்களுடைய கடமையவும் திறமையவும் புரிய வைக்கணும் அப்படின்னா என்னால புரிய வைக்க முடியாது, குரு உங்களுக்கு புரிய வைப்பார். அவ்வளவு பெரிய வலிமை உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா பிறக்கணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் இல்ல, கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னப்பா முன்னாடிதான் சொன்ன, தண்டனைக்காக பூமியில வந்து மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்றியே அப்படின்னா, 5 அறிவா பிறக்கிற உயிரினங்களை விட 6ஆம் அறிவா நம்ம பிறக்க வச்சு அழகு பார்க்குற அந்த தெய்வம் எங்க? ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற நாம எங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அந்த ஈசன், இறைவன், பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சிந்திக்கிற மூளை, பார்க்கிற கண்கள், உழைக்கிற கைகள், ஓடுற கால்கள், துடிக்கிற இதயம், யோசிக்கிற மனசு, ஒளியை விட வேகமா பயணம் செய்யற நம்முடைய சிந்தனை இருக்குல்ல, இவ்வளவு விஷயத்தையும் கொடுத்துட்டோம். நம்மளால முடியல, ஏண்டாப்பா பிறந்தோம், ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு,
குடும்பத்தில் எந்நேரமும் பிரச்சனையாக இருக்குது, தொழிலில் நஷ்டம், வேலைக்கு போனால் ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுக்குள்ளே உசுரே போகுது, எதை தொட்டாலும் தோல்வி, எங்கே போனாலும் அவமானம். சரி, உள்ளூரில் தான் இப்படி இருக்கே, வெளியூருக்கு ஒன்றா அங்கே அதுக்கு மேலே எல்லாம் துரோகம் பண்ணுறாங்க, எதிரியாக பார்க்குறாங்க, வாழவே பிடிக்கல. எவ்வளவு கொடுத்துருக்கிறார் இந்த ஈசன் இறைவன். இதையெல்லாம் விட்டுட்டு வாழவே முடியல, வாழவே பிடிக்கல அப்படின்னா என்ன மனுஷ ஜென்மையா நம்மெல்லாம் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. உங்களை தடுக்கிறதுக்கு, உங்களது வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஒரு கை பார்த்துருவீங்க. அப்போ இவ்வளவு விஷயம் கொடுத்தும் நம்ம முடியல அப்படிங்கிறமா இந்த புரிதல் வந்துடும். அந்த புரிதல் யாரால வரப்போகுது? இந்த குரு பகவானால் வரப்போகுது. அடுத்தது பணத்துக்கு அதிபதி குரு. பணக்காரர் ஆகணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும். அந்த அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க, எவ்வளோ பெரிய யோகக்காரங்க நீங்க. அவருடைய வலிமை மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆக்குவார், மிகப்பெரிய புகழ் உடையவரா உங்களை மாற்றுவார் குரு பகவான். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாரு குரு பகவான் அப்படின்னா ஏகப்பட்ட சந்தோஷங்கள், ஏகப்பட்ட நிம்மதி, ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட செல்வம், ஏகப்பட்ட புகழ் அத்தனையும் கொடுத்துருவார். அது குரு பகவானால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிக்காம, இதெல்லாம் புரிஞ்சிக்காம யாரையோ நம்ம வளர்ச்சிக்கு இவங்க தான் தடையா இருந்தாங்க, இந்த நோய்க்கு இவங்க தான் காரணம், இந்த தோல்விக்கு இவங்க தான் காரணம், இந்த குடும்ப பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், இந்த தொழிலில் நஷ்டமானதுக்கு இவங்க தான் காரணம், இந்த வேலை போனதுக்கு காரணம் இவங்க தான், அல்லது வேலையில் பதவி கிடைக்காததுக்கு காரணம் இவங்க தான், வெளிநாட்டுக்கு போக முடியாததுக்கு காரணம் இவங்க தான், படிக்க முடியாததுக்கு காரணம் இவங்க தான், இந்த கனவு தொழிலில் சாதிக்க முடியாததுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அருள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? விழுந்துடணும், காலில் விழுந்துருவோம். அந்த ஈசனை தேடி, இந்த பிரபஞ்சத்தை தேடி, இந்த கிரகங்களை தேடி ஓடுவோம். அப்போ குரு பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல இந்த பிரபஞ்சத்தை நம்பணும், அப்புறம் உங்களை நம்பணும். ஒவ்வொரு பயிற்சியும் எதுக்குங்க வருது? எதுக்கு வருது? நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருது. நம்ம மேல கவனம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்காக வருது. அதனால மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார். இந்த குரு பயிற்சினால என்ன அப்படி மாற்றம் வரப்போகுது அப்படின்னா நல்ல ஒழுக்கம், நன்னடத்தை, கருணை உள்ளம், ஆன்மீகத்துல ஈடுபாடு, தூய்மையான சிந்தனை, தெளிவான பார்வை, குழந்தை செல்வம், எல்லா வகையான 16 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல அன்பு, எதிர்பார்ப்பில்லா உதவி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இந்த வாழ்க்கைய நேர்மையா நடத்தணும், நேர்மையா உழைக்கணும், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு பயிற்சி. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய அருளால குணமுள்ள வாழ்க்கை துணை, நல்ல கணவன், நல்ல மனைவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொடுக்க போகிறார். வறுமையில இருக்கிற உங்களை 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க வைக்க போகிறார். ஏன்னா குரு முடிவு பண்ணிட்டாரு. என் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குரு யோகத்தை கொடுக்க முடிவு செய்து விட்டார். இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்து மேல, கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்தி, எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த துன்பத்தெல்லாம் அடைஞ்சீங்களோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வணங்க வச்சிருவார். கோவிலை தேடி ஆன்மீக நாட்டத்தை உருவாக்கி விடுவார். 2 கையும் தூக்கி கும்பிடுவீங்க, இனிமே மனப்பூர்வமா கும்பிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். நிரந்தரமான வெற்றி மகுடத்தை சூட்ட வைக்க போகிறார். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, எங்க போனாலும் சரி, இது வரைக்கும் ஓடி ஓடி ஒளிஞ்சிங்கள திருப்பி அடிக்க போறீங்க. மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்த வாழ்க்கைய நீக்கிட்டு அப்படியே ஏன் ஓடுற? உனக்குள்ள இருக்கிற திறமை, உனக்குள்ள இருக்கிற வீரம், உனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கைய புதைச்சிட்டு எங்கப்பா ஓடுற? திரும்பி பாரு. அறிவிலும் ஆற்றலிலும் உன்னை விட சிறியவர்கள். ஏன் பயந்து ஓடுற? உங்களுடைய திறமையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்ட பயிற்சியில் வர குரு பகவான். குரு யோகம் கிடைக்க போதுங்க. அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். குரு யோகம் உங்களுக்கு கொடுக்கிறார். குரு உங்களுக்கு யோகமாக வருகிறார். அரசியல்ல உயர் பதவி கிடைக்க போகுது. யாருமே நீங்க பேசுறதை கேட்டிருக்க மாட்டாங்க. அரசியல்ல இனிமே கேட்பாங்க. வக்கீலா இருந்தீங்கன்னா நுணுக்கமா சட்டத்தில் ஜெயிப்பீங்க, கோர்ட்ல ஜெயிப்பீங்க. உங்களை தேடி அத்தனை புகழும் செல்வமும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வழக்கு சாதகமாக இருக்கும். வீடு கட்ட போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, பெரிய செலவு வைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். அப்போ பெரிய செலவுலாம் எதுக்கு பண்ணுவோம்? வீடு கட்டுறதுக்கு பண்ணுவோம், நிலம் வாங்குறதுக்கு பண்ணுவோம், செல்வத்தை சேர்க்கறதுக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்கு, ஆபரண வாழ்க்கைக்கு, இதுக்கெல்லாம் தானே பணம் தேவைப்படும். அப்போ செலவு பண்ணால் தானே இதெல்லாம் கிடைக்கும். அந்த மிகப்பெரிய செலவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண போறீங்க. குருனாலே பிரம்மாண்டம். பிரம்மாண்டமான செல்வமும் உங்ககிட்ட வரப்போகுது, பிரம்மாண்டமான செலவும் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷப்படுங்க.
எல்லா கஷ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமே நம்ம காட்டுல நம்ம தான் ராஜா, நம்ம ஊர்ல நம்ம தான் கெத்து, இந்த ஒரு எண்ணம் மட்டும் வரட்டும். மன உறுதி வர வைக்க போகிறார். எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்க போகிறார். எல்லா கஷ்டங்களையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேல என்னையா கஷ்டம், என் காலம் வந்துருச்சு, என்னுடைய நேரம் வந்துருச்சு, எல்லாமே பார்த்துக்கலாம், இதுக்கு மேல படாத கஷ்டமா பட போறோம், இதுக்கு மேல இன்னொரு முறையா பிறக்க போறோம், இன்னொரு முறையா சாக போறோம், செத்து பிழைச்ச வேண்டானாங்க, யமனை பார்த்து சிரிச்ச வேண்டானாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. மிகப்பெரிய மனபாரம் இப்போ இறங்கி இருக்கணும் உங்களுக்கு. உண்மையிலேயே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களுக்குள்ளார இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே, அடுத்தவங்க பார்த்து ஏங்குறீங்களே, நோய் நொடிக்கெல்லாம் செலவுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறீங்களே, கடன் வாங்கி கடனால் ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த குரு பகவானுக்கே வேதனையாக இருந்திருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எங்க பயிற்சி ஆகுது, எந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுது, உண்மையிலேயே மிக கொடுத்து வைத்தவர்கள் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். ஏன்னா இதுவரைக்கும் எப்படியோ எதையுமே நம்பியிருக்க மாட்டீங்க, எவ்வளதோ சொல்லியிருப்பாங்க, ஆஹா ஓஹோ அப்படி நல்ல காலம் வருது அப்படின்ட்டு பல ஜோதிடர்கள். எதையுமே நம்பியிருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நம்பினீங்களோ இல்லையோ, இந்த முறை நம்பித்தான் ஆகணும். உண்மையாக கொடுத்து வைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போதுமே இந்த பொறாமை, வைத்தறிச்சல், அடுத்தவங்க பொருளுக்கு அடுத்தவங்க வேலைக்கு தொழிலுக்கு ஆசைப்படுறதெல்லாம் இல்லை. நமக்குன்னு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையை புரிந்தவன் நான், அறிந்தவன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பயிற்சி ஆகிற இடம் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. ஏன்னா 9ஆம் வீட்டில் குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படி ஒரு பேர் வந்தது? ஏன்னா இது ஒரு பாக்கியஸ்தானம். 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி முற்பிறவியிலேயோ முன்ஜென்மத்திலேயோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ கொடுத்து வைத்தவன் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய நல்ல செயல்களை செஞ்சு அதற்கான பலனை நம்ம வாழ்க்கையில் காட்டக்கூடிய இடம் தான் இந்த பாக்கியஸ்தானம். அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான இடம் இந்த 9ஆம் இடம். நல்ல அதிர்ஷ்டம், கல்வி, ஞானம், வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம், தாராள குணம், தர்மம் செய்கிற குணம், நல்ல ஒரு துணை, கணவன் மனைவி, நல்ல குழந்தைங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்கிற குரு, அது பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ தொழில் நிறுவனத்திலேயோ இப்படி சொல்லிக் கொடுக்கிற குருலாம் தெய்வீகமான குருவா கிடைப்பாங்க இந்த காலகட்டத்தில். குலதெய்வம் அருள், இதெல்லாமே இந்த பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் குரு இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத பலன். அப்படின்னா பார்த்துங்க நீங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்ட்டு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னா நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டு. 9ஆம் இடம்ங்கிறது திரிகோண ஸ்தானம். 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானம், கொடுத்து வைத்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இந்த 9ஆம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் எது கிடைக்கணுமோ அதெல்லாமே கிடைக்கும். சும்மா கிடைச்சிருமா? கிடைக்கும், தூங்கிட்டு இருந்தால் கிடைச்சிரும், அப்படி இல்லை. எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்க இந்த கிரகங்கள் முயற்சி செய்ய வைக்கும். அப்போ 9ஆம் இடமானது ஆட்சி, உச்சம், திரிகோணம், கேந்திரம், சுபக்கிரக சேர்க்கை, பார்வை அப்படின்னு ஜோதிடத்தில் வலிமையான ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் கிடைச்சது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க ராஜயோக வாழ்க்கை கண்டிப்பா வாழ்வீங்க. இப்போ நம்ம சொல்றது உங்களது ஜாதக கட்டத்தில் இருந்தது அப்படின்னா வசதியான குடும்பம். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, தூங்கறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் தெருவில் கூட தூங்கியிருக்கலாம், ஊரை விட்டு ஓடி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மரண அவஸ்தையை பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அப்படியே தலைகீழ மாற்றம் ஏற்படும். நல்ல வேலை கிடைச்சிடும், நல்ல தொழில் செய்வீங்க, நல்ல லாபம் கிடைக்கும், சொல்கிற பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. என்ன குறை இருந்ததோ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் குறை இருக்குது அப்படின்னு நினைச்சிங்களோ அதெல்லாமே சரியாகும். குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் தவிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் கிட்டக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது பணத்தில் புரளுவீங்க, உங்களை திக்குமுக்காட வச்சிரும், அப்படி ஒரு அமைப்பு. அதுபோல் இனிமேல் ஆன்மீக ஸ்தலமாக தேடி போவீங்க பாருங்க. உங்கள் மனசுக்குள்ளார கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நடக்கிறதெல்லாம் அதிசயமாக இருக்குது, இதுக்கு காரணம் இந்த கடவுள் தான், இறைவன் தான், நம்மளை படைச்ச
இறைவன் தான். நம்ம கருப்பு சாமியா, நம்ம எல்ல சாமியா, அதாவது குலதெய்வத்தை நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க, வேண்டிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தெய்வங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இனிமேல் கோவிலா போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கான தெய்வத்தை, உங்களுக்கான பிரபஞ்ச சக்தியை நீங்க வணங்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி, கல்வியில எந்த ஒரு தடையும் ஏற்படாது. இது வரைக்கும் தடை இருந்தாலும் இதுக்கு மேல தடை இல்லாத கல்வி. நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு போய் சேருவீங்க, படிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நிறைய நன்றி கடன்கள் இருக்கும். அந்த நன்றி கடன் அடைக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் நன்றி கடன் அடைப்பீங்க. உங்களது ஆசை பேராசையாக இருந்திருக்கும். அந்த பேராசை எல்லாத்தையும் இனிமேல் நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவீங்க. உலக சந்தோஷங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது உங்களது குறிக்கோள். எல்லா ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்ந்துடணும் அப்படின்ட்டு. அப்ப எல்லா செல்வங்களும், எங்க பணம் இருக்கோ அதெல்லாம், எங்க மரியாதை இருக்கோ, கௌரவம் இருக்கோ, எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமாக வந்த குரு பகவான் தான் இந்த பயிற்சி. கோடியில புரள போறீங்க, மூட்டை மூட்டையா பணம் கொண்டு வந்திருக்கிறார் குரு பகவான். அதை அடையணும், அதை உங்கள் வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்ன முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணுங்க. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், முயற்சியை செய்ய வைக்கும். உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் திருமணம் நடக்கணும், நல்ல கணவன் மனைவி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழில் செய்யணும், தொழிலில் பெரிய முதலீடு போடணும், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், அல்லது ஆசைப்பட்ட தொழில் துறை இதெல்லாம் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே போய் போத்திக்கிட்டு படுத்துட்டிங்கன்னா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். முடிவு பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கான யோகம் ஆரம்பிக்குது, உங்களுக்கான ஜாக்பாட் ஆரம்பிக்குது, உங்களுக்கான அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது, உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பிக்குது. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே, தோழிகளே, பெரியோர்களே, எந்த வயசாக இருந்தாலும் வயசை மதிக்காதீங்க. உங்களது ஆசைக்கும் அன்புக்கும் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான குறிக்கோளுக்கும் மரியாதை கொடுங்க. வயசை தூக்கி போட்டுட்டு நான் சாதிச்சு காட்டுவேன், நான் இழந்த மரியாதையை காப்பாற்றுவேன், எனக்கான ஒரு உலகத்தை நான் படைப்பேன், அந்த உலகத்தில் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, என்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவீங்க. அப்படியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மலையை கூட அனுமான் மாதிரி அப்படி கையில் தூக்கலாம். முயற்சி பண்ணல அப்படின்னா மலையை பார்த்து கொட்டாவை விட்டுட்டு இருக்க வேண்டியதான். எவ்வளவு பெரிய மலை, இதை எப்படி தூக்கிறது அப்படின்ட்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் குரு தனித்து இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா, நாங்கெல்லாம் சந்திக்காத பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகள் வழியில பிரச்சனை வரும், உறவினர்கள் வழியில பிரச்சனைகள் வரும், பகை உருவாக காரணமாக இருக்கும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் முத்தி போய் கோர்ட்டு கேஸு அப்படின்னு வரும். உதவி செஞ்ச, உங்களால் அனுபவிச்ச சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். உடன்பிறப்புகளே நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். கூட இருக்கிற நண்பர்கள்லாம் துரோகிகளாக மாறுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நீங்களே பார்ப்பீங்க. விலகிற அத்தனை நண்பர்களும் உறவினர்களும் துரோகிகளாகத்தான் இருப்பார்கள், கெட்டவர்களாக இருப்பார்கள். அத்தனை பேரையும் ஒதுக்கி வைக்க போகிறார் இந்த குரு பகவான். இந்த காலம் உங்களுக்கு புரிய வைக்க போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவர், யார் உங்க வாழ்க்கையில உங்களை முன்னேற்றத்துக்காக இருக்காங்க, யார் உங்களை இறக்கத்துக்காக இருக்காங்க, அதை புரிய வைக்க போகிறார். மனிதர்களை புரிந்து கொள்ளும் காலம் இது. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லைங்க. கூட பிறந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் உங்க நிலைமையை பார்த்து ரொம்ப அலட்சியப்படுத்த போறாங்க. ஏன்னா உங்க சூழ்நிலை அப்படி, எல்லாத்துலயும் தோல்வி, ஒரு கௌரவமான வாழ்க்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா சில பேர் விலகிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அப்போ ஒரே வழி, உங்களுக்கான பாதையை இந்த காலகட்டத்தில் நீங்க வகுத்துக்குங்க. குரு பகவான் அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறார். அவரு வந்தா மட்டும் போதாது, உங்களுடைய ஈடுபாடும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும். முதல்ல இதை நம்பணும். நம்ம வாழ்க்கை ஏனோ தானோ, நம்ம பாட்டு எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அவுத்து விட்ட மிருகங்கள் நம்ம இல்லை. நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு, எல்லாமே ஒரு டிசைனிங், அதுக்குள்ளாரதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நமக்கான பாதையை உருவாக்கிக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் உண்டு. அந்த சிந்தனையை கடவுள் கொடுத்திருக்காரு. இவங்கெல்லாம் ஜெயிக்கணும், இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி, நமக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கி, நமக்குன்னு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி ஜெயிச்சிடுங்க. தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம்,
தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. பணம் இருந்தால் மட்டும்தான் தாய் தந்தை தம்பி தங்கை எல்லாமே நம்ம உயிரை பற்றி நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளை பற்றி கவலைப்படுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்களே எப்படின்னா உறவுகள் நண்பர்கள்லாம் என்ன சொல்லணும், ரொம்ப சின்ன அறிவுங்க, ரொம்ப சின்ன சில்லறத்தனங்க இதெல்லாம். அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் முதல்ல பணம் தான். இந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை உதைச்சவங்க நம்ம காலடியில் வந்து விழுவாங்க. இந்த பணம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் வாங்கிடலாம். முன்னாடி பெரிய டைலாக்லாம் சொல்லுவாங்க, பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியுமா அப்படின்னு. பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வாங்கலாம், அதுதான் உண்மை. அதை மறைச்சிக்கிட்டு தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஒரு அன்பாக இருந்தாலும் ஆடம்பரமாக இருந்தாலும் அறிவாக இருந்தாலும் முதல்ல பணம் நமக்கு தேவை. இல்லைன்னா ஏமாத்துற கூட்டமும் ஏமாறுற கூட்டமும் இங்கே அதிகம். நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை ஏமாத்துவாங்க. அது மட்டும் இல்லை, குரு புத்திக்காரகன். இப்பதான் மூளையில சம்மட்டி அடிப்பார். புரிஞ்சிக்க, இந்த மனிதர்களை புரிஞ்சிக்க. ரொம்ப சின்ன மனிதர்கள், புத்தியெல்லாம் பெருசா இல்லை, எல்லாம் பண ஆசை பிடிச்சவங்க, பண வெறி பிடிச்சவங்க. பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்போ பணத்தை சம்பாரிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க, ஒரு அடியில உயிருங்கிற இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? காட்டில் காலையில கண் முழிக்கிற புலி இன்னைக்கு ஒரு மானை கொல்லணும் அப்படின்னு தான் ஏந்திரிக்கும். கண் முழிக்கிற மான் இன்னைக்கு ஒரு புலிகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு தான் ஏந்திருக்கும். எங்கேயாவது பார்த்துருச்சு அப்படின்னா புலி துரத்தும், மான் தப்பிக்க ஓடும், புலி துரத்தும், மான் தப்பிக்க ஓடும். ஓடும் ஓடும் ஓடும், ரெண்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பசிக்காக ஓடும், இன்னொன்று உயிருக்காக ஓடும். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும்? ஒரு அடி வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு அடி முன்னே போனாதான் மானால உயிர் பிழைக்க முடியும். மான் போராடுற போராட்டம் இருக்குல்ல, வாழ்வா சாவா போராட்டம், அந்த போராட்டம் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்துல ஒரு அடி நம்ம பின்தங்கிட்டோம் அப்படின்னா இந்த கொடிய உலகம் இருக்குல்ல, நம்மளெல்லாம் அடிச்சு சாப்பிட்றோம், அப்படி துவச்சி தொங்க போட்டுரும், சாக்கடையில தூக்கறிஞ்சிரும். அந்த மானுக்கு இருக்கிற அந்த வேட்கை இருக்குல்ல, உயிர் பிழைக்கணும்னு ஓடுற அந்த நிமிடம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையும் அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். அந்த வாழ்வா சாவா போராட்டம் நம்மள்ட்ட இருக்கணும். வெற்றியா தோல்வியா, இதுதான் நம்மள இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு காட்டுறது. ஜெயிச்சிட்டோம்னா உலகம் கொண்டாடும், தோத்துட்டோம்னா சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியாக வயிற்றுல இறங்காது. நம்ம குடும்பமே நம்மளை அலட்சியப்படுத்தும், அவமானப்படுத்தும். அதனால ஜெயிச்சிடணும். அதனால இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையில அந்த போராட்டத்தை எளிமையாக்குவார். எப்படி இந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மான் ஒரு அடி முன்னே போனாதான் உயிர் பிழைக்க முடியுமோ, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அடி நீங்க முன்னே போகும்போது 8 அடியா 10 அடியா 20 அடியா உங்களை தூக்கி தூர போடுவார், காப்பாற்றுவார், இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வைப்பார். அது மட்டும் இல்ல, குரு பகவானுடைய பார்வை பலம்னு ஒன்று இருக்கு. குரு இருக்கிற இடத்துக்கே அவ்வளவு வலிமை இருக்கு. அப்படின்னா இந்த பார்க்குற பார்வைக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் நடக்கும், சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. குரு அருள் இருந்தால் திருவருள் நிச்சயம் கிட்டும் அப்படிங்கிறது ஆன்மீக நியதி. அந்த வகையில் குரு பகவானின் பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். அவரால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும், அவரால் கிடைக்கக்கூடிய செல்வங்களும், அவரால் அடையக்கூடிய புகழும், அவரால் ஏற்படக்கூடிய கௌரவமும் என்னைக்குமே வீழ்ந்துடாது, விலகிடாது, நிலச்சி நிற்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு அமைப்பு. அவரால் கிடைக்கிறது எதுவுமே இந்த ஜென்மத்தில் அல்ல, உங்களது சந்ததியினரே அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார் குரு பகவான். அப்படி இருக்கிற குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தை பார்க்குது 5ஆம் பார்வையாக அப்படின்னா, முதல்ல உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். 9ஆம் வீட்டிலிருந்து குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடத்துல குரு இருந்தா முக்கியமான 3 இடங்களை பார்க்கும். ரொம்ப அதிர்ஷ்டமான 3 இடங்களை பார்க்கும். அதனாலதான் ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. முக்கியமான இடத்தை பார்வையிடும் போதுதான் கோடி புண்ணியம் கிடைக்குது. அப்ப முதல்ல உங்கள் ராசி. உங்கள் ராசினா நீங்க யாரு, உங்களது திறமை என்ன, உங்களது கௌரவம் என்ன, உங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, உங்களை உயர்த்தி காட்டணும், உயர்த்தி பிடிக்கணும்னா என்ன செய்யணும், உங்களது வாழ்க்கை முறை, நல்லொழுக்கம், நீங்க பட்ட கஷ்டங்களுக்கான பலன், அல்லது போன ஜென்மத்தில் நீங்க என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சீங்க,
அதற்கான அத்தனை பலனையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் 1ஆம் வீட்டு பார்வை அப்படிங்கிறது. அதுபோல 3ஆம் வீட்டை பார்க்கிறது 7ஆம் பார்வையாக குரு பகவான். எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரு? வெற்றி மேல் வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான். அப்ப 3ஆம் இடம் வலுவா இருந்தாதான் எதுக்குமே நீங்க முயற்சி பண்ணுவீங்க. 3ஆம் இடம் வலுவா இல்லை அப்படின்னா எதுக்குமே முயற்சி பண்ண மாட்டீங்க. முயற்சி தானே முக்கியம் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, முயற்சிங்கிறது நாம கருவிலேயே உருவாரம்ல அப்பவே ஆரம்பிக்குது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி விந்தணுக்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் விளக்கிட்டு முன்னாடி போய் நம்ம கரு முட்டையில போய் சேர்ந்துருக்கோம். நம்முடைய முயற்சி அங்கேயே ஆரம்பிக்குது. வளர்றதுக்கு முயற்சி, சாப்பிட்றதுக்கு முயற்சி, நடக்கிறதுக்கு முயற்சி, படிக்கிறதுக்கு முயற்சி, ஓடுறதுக்கு முயற்சி, வேலை செய்யறதுக்கு முயற்சி, உழைக்கிறதுக்கு முயற்சி, ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அதற்கு முயற்சி. நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இந்த முயற்சிங்கிறது அடங்கியிருக்கு இல்லையா? பேசினாலும் முயற்சி பண்ணணும், எழுந்திரிச்சாலும் முயற்சி பண்ணணும், சாப்பிட்றதுக்கும் முயற்சி பண்ணணும். இந்த முயற்சிங்கிறது என்னன்னா, நாம் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு செயல். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால இனிமே கோடி புண்ணியம் கிடைக்கும். எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் நடக்குங்கிறது தான் விதி. என்ன வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணுங்க. எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை அடைய முயற்சி பண்ணுங்க. எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு ஆசைப்படுங்க. எதையெல்லாம் கிடைக்காத நினைச்சிங்களோ அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை அடைய முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பேரு கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், பெரிய நிறுவனமா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க, தொழிலில் லாபம் கிடைக்கும், குடும்பத்தில் மரியாதை கிடைக்கும், மக்கள்கிட்ட புகழ் கிடைக்கும், மனசுல தைரியம் கூடி வரும். ராசியை குரு பார்த்தாலே எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவீங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கான முயற்சி செய்வீங்க. உலக புகழ் அடைவீங்க. நான் இதுக்கு தாண்டா பிறந்தேன், நான் பிறந்ததுக்கு காரணமே இதுதான், இதை சாதிக்கத்தான் பிறந்தேன் அப்படின்னு உங்களது திறமையை நிலைநாட்டக்கூடிய, தூக்கி பிடிக்கக்கூடிய, இந்த உலகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இன்னைக்கு வேணா குடும்பத்தில் கூட மதிக்காமல் ஊரை விட்டு ஓடி இருக்கலாம், இல்லைனா வெட்டித்தனமாக ஊர் சுற்றிட்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். எத்தனையோ அவமானங்கள் அடைஞ்சாலும் பட்டாலும் எனக்கான நேரம் வரும், நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி கூட நீங்கள் காத்திருக்கலாம். சும்மா பொய்யாவது சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, இப்படியாவது சொல்லி நம்ம தப்பிச்சிருவோம், எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்களே, கேலி பண்ணுறாங்களே, வீட்டில் திட்டுறாங்களே, அல்லது உறவுகள்கிட்ட மரியாதை இல்லையே, நமக்கு திறமையே இல்லையோ அப்படின்னு கூட நீங்கள் உங்கள் மேலே கூட நம்பிக்கை இல்லாமல் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பொத்துக்கிட்டு வந்துடும். சூடு, சொரணை, வெக்கம், மானம், உங்களது திறமை. அது கூட நான் சும்மா இல்லைடா, நான் தனியாள் இல்லைடா அப்படிங்கிறது மாதிரி எனக்குள்ளார இன்னொரு முகம் இருக்குது, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பல அவதாரங்களை எடுக்கக்கூடிய தருணம். என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியோர்களும், சும்மா காமெடிக்கு சொல்லிட்டு இல்லைங்க, அந்த அளவுக்கு முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்தாலே நீங்கள் வேணா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த முயற்சியை நம்பிக்கையோட பண்ணுங்க, தீவிரமாக பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த குரு பகவானின் மேல் ஆணையா சொல்கிறேன், 100% ஜெயிப்பீங்க. அதற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது இளைய சகோதரர்கள்லாம் விரோதியாக இருந்தாலும், இதுவரைக்கும் துரோகியாக இருந்தாலும், இதுவரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்பெல்லாம் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. அண்ணன்டா, தம்பிடா, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 1000 தான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க. 3ஆம் வீட்டை குரு பார்க்குற அந்த நேரம் தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு வீரம் எல்லாமே பொத்துக்கிட்டு வரும். எதையுமே தைரியம் வந்தால் மட்டும் போதாது, அந்த தைரியம் காரணத்தோட வரும். குரு பார்க்குறாரு, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கோவப்படுற இடத்துல கோவப்படணும், அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நியாயமான, நேர்மையான, ஒரு முறையான கோபத்தை இப்போ கொண்டு வருவீங்க. அந்த கோபம் உங்களை முன்னிறுத்தும், உங்களை சாதிக்க வைக்கும், உங்கள் திறமையை கொண்டு வரும். இது உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, தன்னம்பிக்கையை கொடுத்து, நல்ல விஷயங்களை செய்ய உத்வேகம் கொடுக்கும், சுறுசுறுப்பாக்கும் உங்களை. எதால வந்த தொல்லைகளையும், அது எதிரியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களால் இருந்தாலும் சரி, யாரால பிரச்சனைகள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். தைரியமாக செயல்பட ஆரம்பிங்க. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு. குரு 9ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக எதை பார்க்கிறார்? 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 9க்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம். நல்லா கூர்ந்து கவனிங்க. 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, 9க்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இது குருவுக்கே உரிய சிறப்பான பார்வை. இந்த பார்வை இருந்தா எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு பெருகும். எதெல்லாம் உங்களுக்கு சிங்கிளா இருக்கோ உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, அது எல்லாமே
விருத்தியாகும். குழந்தை, சொத்து, வீடு, வாகனம், தொழில், வேலை, பூர்வீக சொத்து இதெல்லாம் தடையில்லாம கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம். இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்க, ஒரு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புரிஞ்சுக்கிங்க. உங்க சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் இப்ப. ஏன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கு, இவ்வளவு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். ஆனா நடைமுறை சிக்கல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் குடும்பத்துல, இல்லையா? ஏதோ அவரு புலம்பட்டும் அப்படின்னு கூட நீங்க விட்டுருக்கலாம். ஆனா இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதையும் பிரபஞ்சம் உங்களை கவனிக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில திடீர்னு சில மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய மாற்றம் தான், சும்மா இல்லை. நம்புங்க. 100% நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கட்டத்துக்குள்ளார வந்துடுவீங்க. இந்த கர்ம பூமியில நம்ம பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்னங்க நடக்கும்? ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அவமானப்பட்டிருப்பீங்களே, அது 100% கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அறிவு, இது வரைக்கும் மூளையே சரியாக வேலை செஞ்சிருக்காது. நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க, யோசிச்சு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் எது யோசிச்சாலும் அது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும். இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான். உங்களது அறிவுக்கு, உங்களது சிந்தனைக்கு எதெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். எந்த நிகழ்ச்சிகள்லாம் நல்ல அறிவாற்றல். நீங்கள் எதில் ஈடுபட்டாலும் அதில் தெளிவான சிந்தனை, குழப்பமே இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய அருள் அங்கேருந்து கை காட்டிகிட்டே இருக்காரு. அந்த ஒளி உங்கள் மேலே படுது. எதை சிந்திச்சாலும் எதை செஞ்சாலும் அது வெற்றியில் தான் முடியணுங்கிறது விதி. சொச்சு போட்டால் லைட் எரியும்ல, ஒரு கிளிக்கு லைட் எரியுதா? எதிர்வினை. அந்த மாதிரி தான். முயற்சி பண்ணீங்க, அது வெற்றியில் முடியும். அதுபோல் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். இதை விட ஒரு வரம் எங்கேயுமே கிடைக்காது, எப்போதுமே கிடைக்காது. பெரியவர்களுடைய ஆசை மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது குலதெய்வ அருளுக்கும் ஆசைக்கும் சமமானது. எத்தனை பேர் இது புரிஞ்சிருப்பீங்க? இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளவு அவமானப்படுத்திருப்போம், எவ்வளவு அலட்சியப்படுத்திருப்போம்? நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களா இருந்தாலும் வெளியில இருக்கிற பெரியவங்களா இருந்தாலும் வயதுக்கு மூத்தவங்களுடைய அந்த ஆசை கிடைச்சிருச்சு, நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, வாழ்க்கையில 16 பெற்று பெருவாழ்வு வாழப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பெரியவங்க அப்படின்னா குலதெய்வ ஆசை. அது நாளைக்கு உங்களது சந்ததியினருக்கு அவங்க தான் குலதெய்வம். அதை இப்பவே நீங்க அடைஞ்சது மாதிரி அந்த ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுபோல எந்த தோஷம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்நேரமும் பிரச்சனையாவே இருக்கு, துன்பமாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கும், விபத்து நடந்துகிட்டே இருக்கு, உறவுக்கு நமக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு, கூட பிறந்தவங்கள்ட்ட சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்லை, கடன் பிரச்சனை, எல்லா தோஷமும் விலகக்கூடிய பார்வை. இந்த பார்வை அற்புதமான இடத்துல பட்டிருக்குங்க. அதாவது இந்த பார்வை என்னெல்லாம் தெரியுமா கொடுக்கும்? வம்சம் விருத்தியாகும், பூர்வீக சொத்து, பூர்வீக பலன் கிடைக்கும், மனம் நிம்மதியா இருக்கும், எண்ணம் போல வாழ்வீங்க, காதல் கைகூடும், சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடும், அதிர்ஷ்ட காத்து அடிக்கும், யோகம் வந்துகிட்டே இருக்கும், இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், சிற்றின்பத்தில் திளைப்பீர்கள், காமத்தில் ஈடுபட்டு சொர்க்கலோகத்தை கூட பார்ப்பீங்க. உங்களது துணை கிட்ட, கணவன் மனைவி கிட்ட ஒரு மன திருப்தி, சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு புகழ், இழந்த கௌரவத்தை மீட்கிறது, ஆன்மீகத்துல திளைக்கிறது, இப்படி பல விஷயங்களை இந்த 5ஆம் பார்வை உங்களுக்கு செய்ய வைக்கும், உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல 9ஆம் இடத்துல குரு இருந்தா அற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, தர்ம வாழ்க்கை. உங்களுடைய தர்ம வாழ்க்கை அற்புதமா அமையும். பார்வை பலம் அப்படி. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடம் குரு அப்படின்னு ஏன் சொல்றாங்க? 9ஆம் இடத்துல குரு வந்தாலே அந்த ஜாதக கட்டம் பலம் பொருந்தியதாயிடுது. 1, 5, 9 ஆகிய இடங்களை பலப்படுத்துது அந்த குரு. அதுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. லக்னத்துக்கு 9ஆம் இடம். வெளிநாட்டு மூலியமா கிடைக்கக்கூடிய பணம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வெளிநாட்டு தொடர்பு இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் கோடி கோடியா பணம் சம்பாதிப்பீங்க. ஏன்னா லக்னத்துக்கு 8ஆம் வீடு தொலைதூர பயணத்தை சொல்லக்கூடிய இடம், மறைவு ஸ்தானம், மறைஞ்சி வாழக்கூடிய இடம். அப்ப வெளிநாடு, வெளியூர், இதை குறிக்கக்கூடிய பாவம் 8ஆம் இடம். 8ஆம் வீட்டிற்கு 2ஆம் இடமாக வருவது தனஸ்தானம். அப்ப வெளிநாட்டு வருமானத்தை குறிக்கக்கூடியது. வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு கோடி கோடியா கொட்டும். 9ஆம் வீட்டை வெளிநாட்டு வாசம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஓடி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். இந்த ஓடுதல் அப்படின்னா என்ன? வெறுத்து போய் ஓடுறதில்ல, விருப்பப்பட்டு சம்பாதிக்க, வியாபாரம் செய்ய, வேலை செய்ய. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. உலகத்துல எங்க வேணாலும் போ, செல்வத்தை சேர்த்து வாழ பழகிக்கொள் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதனால இந்த 9ஆம் இடம் ஒரு அற்புதமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறது. அந்த பார்வை அற்புதமான பார்வையா விழுது. லக்னத்துல விழுது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுது, பாக்கிய ஸ்தானத்துல விழுது. அப்போ 9ல குரு வந்துட்டாலே
பெரிய பலம் உங்களுக்கு கிடைச்சிடும். இது வரைக்கும் இல்லாத பலம், இது வரைக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம், இது வரைக்கும் அடையாத உயரம், இது வரைக்கும் கிடைக்காத செல்வங்கள்லாம் கிடைக்கும். இது ஒரு திரிகோண வீடு அப்படிங்கிறது. அதாவது 9ஆம் வீட்டுல குரு வந்தாலே எல்லாமே கிடைச்சிரும். அதனாலதான் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருங்கிற பழமொழியே வந்தது. இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்படி ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்க. அதனாலதான் எனக்கே பொறாமையா இருக்கு. எல்லாமே பலப்படும், எல்லாமே கிடைக்க போகுது. இங்க என்ன முயற்சி தான் முக்கியம். சரிங்க, குரு பகவான் எங்களை தூக்கி விடுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு, நல்லதே செய்ய போறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கெட்டதே செய்ய மாட்டாரா? எங்க வாழ்க்கை உண்மையாவே இதுக்கு மேல நல்லதாவே போமா அப்படின்னா, புத்திர பாக்கியத்தை, செல்வத்தை, கௌரவத்தை, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இது 100க்கு 100 உண்மை. ஆனாலும் எல்லா ராசிக்கும் இந்த யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா, இங்கதான் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நிச்சயமா எல்லா ராசிக்காரர்களுக்கும் யோகத்தை கொடுக்க மாட்டார். அதுபோல யோகத்தை மட்டுமே அள்ளி கொடுக்க மாட்டார். அங்கேயும் சோதனை காலம், சோதனை கட்டம்னு ஒன்று இருக்கு. சில விஷயங்கள்ல நல்லது செய்யற குரு பகவான் சில விஷயங்கள்ல எச்சரிக்கை முதல்ல கொடுப்பார். அந்த எச்சரிக்கை அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா துன்பத்தை கொடுப்பார். அதையும் நீங்க கவனிக்காம கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய துயரத்தை கொடுப்பார். அப்ப எதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இந்த குரு பயிற்சினால அப்படின்னா, ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு புலிப்பாணி சித்தர். ஜென்மராமர் வனத்திலே சீதையை விடுத்ததும், தீதிலொரு 3 வாலி பட்டமிழந்து போம்படியானதும், ஈசனொரு 10 தலையொட்டினின் இறந்துண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம்படி போனதும், சத்திய மாமுனி 6 இருகாலிலே தலை பூண்டதும், வன்மையுற்றுட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா குருசாரி மாமனை வாழ்விலாதுரு மென்பவே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடி சொல்லியிருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி நடந்தா எவ்வளவு பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காரு. அதனால ராமர் வனவாசம் போனதும், வாலி பட்டம் இழந்து போனதும், ஈசன் தலையோட்ட வச்சு பிச்சை எடுத்ததும் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சினாலதான் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கடவுளாக வாழ்ந்த இவர்களுக்கே இவ்வளவு பிரச்சனைய குரு பகவான் கொடுத்தார் அப்படின்னா நாமெல்லாம் எங்குத்தி மூளை. அப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் தடம் மாறினாலும் தடுமாறினாலும் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அதனால இந்த புலிப்பாணி சித்தர் சொன்னது நன்மையை மட்டும் இல்ல, சில தீமைகளும் வரும். 9ஆம் இடத்துல நன்மை மட்டும் இல்ல, சில தீமைகளும் வரும். அதுதானே வாழ்க்கை. எவன் முழு நல்லவனா இருக்கான் உலகத்துல? எந்த பெண் முழு நல்லவளா இருக்கா? உலகத்துல யாருமே அப்படி இல்லை. எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும். மாறி மாறி இருக்கிறது தான் உலகம். அதனால இந்த குருவும் சில கெடுதலும் செய்யும். வீண் விமர்சனங்கள் வேண்டாம், யாரையும் விமர்சிக்காதீங்க, பேச்சில் கவனமா இருங்க. அரசியல்வாதிலாம் கோஷ்டி பூசல் உருவாகும், காணாம அடிச்சிருவாங்க நம்மள. ரொம்ப பொறுமையா வார்த்தையை விடுங்க. திடீர்னு பதவி வரும், பதவி திடீர்னு வந்தாலே யோசிச்சு அந்த பதவியை ஏத்துக்குங்க, அவசரப்படாதீங்க. ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா இது எப்படி தெரியுமா வரும்? இந்த பதவி ஒரு கொள்ளை அடிச்சுட்டு ஒரு கொள்ளையும் ஓடிட்டு இருக்கான், போலீஸ் துரத்துறாங்க. அந்த கொள்ளையனுடைய உருவம் தெரியாம துரத்திட்டு இருக்காங்க, ஆனா கொள்ளையன்னு தெரியுது. பையில பணம் மூட்டை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். ஓடுனவன் என்ன பண்றான், ஒரு வளைவுல அங்க நின்றுட்டு இருக்கிற ஒருத்தட்ட பணத்தை காட்டி இந்த பணத்தை வச்சிருங்கன்னு அந்த பக்கத்துல போயிட்டு வரேன்ட்டு கொடுத்துட்டு போடுறான். அந்த பணம் மூட்டை தான் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனும் வாங்கிடுறான் கையில. இப்ப எஸ்கேப் ஆயிடுறான் கொள்ளையன். வந்த போலீஸ் இவன் தான் அந்த திருடா அப்படின்னு பிடிச்சிடுறாங்க. இப்படிதான் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும். திடீர் அதிர்ஷ்டம் வந்தா, அதாவது ஒரு வேலை, பெரிய வேலை வருது, ஒரு பெரிய பணம் வருது, பெரிய லோன் வருது, தொழில பெரிய லாபம் ஒண்ணு வருது அப்படின்னா இதை பற்றி தெளிவா சிந்திக்க வேண்டியது அவசியம். டக்குன்னு எடுத்தவங்க கவித்தோன்னு அந்த பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பின்னாடி 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 விஷயங்கள் இருக்கலாம். யோசிச்சு செயல்படக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, முதல் விஷயம். அடுத்தது, குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரகசியமா இருந்தாலும் சரி, வெளியில சொல்லாதீங்க. அதுபோல அடுத்த குடும்பத்து விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்புறம் நல்லா கஷ்டப்படணும், உழைக்கணும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. என்னதான் உழைச்சாலும் கொஞ்சம் சாப்பிடுங்க, ஓய்வு எடுத்து நல்லா தூங்குங்க. தூக்கம் கெடுற நிலை உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. ரொம்ப மனக்குழப்பங்கள் நிறைய இடத்துல வரும். ஏன்னா முடிவு பண்ணியிருப்பீங்க, எப்படியோ ஜெயிக்கணும், எப்படியோ அந்த பிரச்சனையை தீர்க்கணும், எப்படியோ கடன் அடைக்கணும், எப்படியோ இந்த தொழில முன்னேறணும், எப்படியோ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், எப்படியோ சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல குழப்பத்துக்கு இடையில உங்களது பயணம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் ஆன்மீக நாட்டம் மிக மிக முக்கியமானது. தியானம், யோகா பயிற்சியில ஈடுபடுங்க. இந்த குழப்பத்திலே இருந்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு நடக்கும், அடுத்த தப்பு நடக்கும், அது நடந்துகிட்டே இருக்கும். தெளிவான மனநிலை தான்
நம்மளை ஜெயிக்க வைக்கும். மனசை எப்போதுமே புத்துணர்ச்சியோட வச்சுக்கங்க. குழப்பம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. அலட்சியமா இருக்காதீங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க. முக்கியமா அடுத்த உத்தியோகத்துல நிறைய விமர்சனங்கள் வரும். ஏன்னா உங்களது வேலை, உங்களது தொழிலுக்கான இடம் யாருக்கோ தேவைப்படும். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கும் அந்த வேலையை பிடிக்கிறதுக்கும் நிறைய சூதுவாதுக்கள் செய்வாங்க. அவங்க விரிச்ச வலையில நீங்க விழுந்துடாதீங்க. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் உங்க வேலையை நீங்க சரியா செய்யறதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க தோத்துருவாங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு ஆதங்கப்படுறதை விடுங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்க உழைப்புக்கான அங்கீகாரம், நன்மை உண்டு. அதற்கான ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இது. நிறைய தடைகள் வரும், சிரமங்கள் வரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உங்கள் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய வேலையா இருக்கணும். கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடிய காலகட்டம் இது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமா யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க. மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டக்கூடிய வாய்ப்பு. கோர்ட்டு, ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களது கனவு உடைபடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது பெரியவர்களை, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களை அல்லது உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களை பக்கத்தில் வச்சுங்க. அறிவுரையை கேளுங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடங்க, மதியுங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா பதவிகள் நிறைய வரும். அதிகாரிகள்கிட்ட வார்த்தை போர் நடக்கும். கண்டிப்பா பாருங்களேன், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நீங்க நினைக்கணும், இல்ல இதெல்லாமே குரு பகவானுடைய திருவிளையாடல். கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம், கொஞ்சம் தாழ்ந்து போவோம், கொஞ்சம் அமைதியா போவோம். இந்த சூழ்நிலையில இந்த வேலை, இந்த தொழில், இந்த மரியாதை அல்லது இந்த அமைதி நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட வம்பிழுத்து வேலையை விட்டு போய் குடும்பத்தில் பிரச்சனையை சந்திச்சு, அவமானத்தை சந்திச்சு, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக போயிடுவோம். ரொம்ப எச்சரிக்கையாக இது மாதிரி இருக்கணும். கவர்மெண்ட்டு டாக்குமெண்ட், கோப்புகள்லாம் அலட்சியப்படுத்தாதீங்க, கரெக்டா இருங்க. வீண் பழி சுமத்தக்கூடிய காலகட்டம் உங்க மேல. அதனால எந்த ஆணாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கவனமா இருங்க. அவமானம் ஆண்களாலேயோ அல்லது பெண்களாலேயோ வந்து சேரக்கூடிய காலகட்டம். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொன்னாரு, நான் அலட்சியமா இருந்துட்டேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதுபோல யாருக்கும் எதுவுமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரியும், நாம தப்பு பண்ணோம், நமக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல யாருக்குமே தெரியலனாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். இந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. யாருக்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. முக்கியமா பகை வீட்டுல குரு பகவான் இருக்கிறார். என்ன பண்ணுவாருங்க, பல பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியும். அடிக்கிற அடியில எல்லா பிரச்சனையும் போயிட்டே இருக்கணும். ஒண்ணு அடிச்சு பிரச்சனை தீருங்க, இல்ல அமைதியா இருந்து பிரச்சனை தீருங்க. எவ்வளவு அடிச்சாலும் அமைதியா இருங்க. கொடுக்கிற நேரம் வரும், அன்னைக்கு கொடுப்போம். அதனால இந்த பயிற்சியில இந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது கடைசியா நம்ம வரக்கூடிய விஷயம், எப்பொழுதுமே பரிகாரத்தை சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில பரிகாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஏதோ யாரோ செஞ்ச தவறுகளுக்காக நாம கர்ம வினைப்படி அனுபவிச்சுட்டு இருப்போம். நம்முடைய கர்மா தீரணும் அப்படின்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா எதையுமே சமாளிக்கலாம். அடிக்கடி கோவிலுக்கு போகிறத ஒரு பழக்கமாகவே வச்சுங்க. இனிமே என் அன்பு துலாம் ராசி நண்பர்கள், கோவிலுக்கு போகிறத வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இறைவனுடைய அருள் 10 ஆளுக்கு சமம். நீங்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய வலிமையை பெறுவீங்க. குறிப்பாக சிவாலயத்துக்கு போங்க. சிவாலயத்துக்கு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. தேனை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். அதுபோல திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் கோவிலுக்கு போய் தீபம் ஏத்துங்க. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும், சனி பகவான் கோவிலுக்கு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா என்ன தீபம்? நெய் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா பல சங்கடங்களை சனி பகவானும் போக்குவார். அப்ப ஏதோ இந்த பரிகாரம்லாம் நாம கடமைக்காக செஞ்சிடக்கூடாது. கடையில வாங்கி அது தரமானதோ கலப்படமானதோ அது முக்கியம் இல்லை, கடவுளுக்கு தானே ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களது பரிகாரம் 100% பலிக்கணும் அல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்களும் உண்மையா இருக்கணும். கலப்படமான பொருளை வாங்கி பரிகாரம் பண்ணிட்டு பாவத்தை சேர்த்துக்க கூடாது. அப்படி உங்களுக்கு எங்கேயும் கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்கல அல்லது சந்தேகமா இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626 குட் பேபி. இவங்கள்ட்ட கலப்படம் இல்லாத அத்தனை பூஜை பொருட்களும் இருக்கு, வாங்கி நீங்களும் பயன்படுத்தலாம். இது
பூஜைக்கும் பயன்படுத்தலாம், உணவுக்கும் பயன்படுத்தலாம். அப்படியான பொருளை இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. தேன்லாம் காட்டுவாசிங்கிட்ட வாங்கி மலை பிரதேசத்தில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய கஸ்டமர்களுக்கு. அதனால நம்பிக்கையா வாங்கலாம். சரி, முடியல, இவ்வளவு தூரம் கோவிலுக்கெல்லாம் செலவு பண்ணி போக முடியல, வீட்டிலே ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னா, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முக்கியமா வியாழக்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாருக்கு குரு தோஷம் இருந்தாலும் சரி, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு தோஷம் இருந்துச்சு, இல்லைன்னா குரு பகவான் நம்ம ஜாதகத்துல நீச்சமாகவோ பகையாகவோ இருந்துட்டார் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். திடீர்னு விபத்து வரும், திடீர்னு கடன் வரும், எதை தொட்டாலும் தடை வரும். உதாரணமா குரு தோஷம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, நிறைய புகழோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நிறைய செல்வம் இருக்கும். ஆனா அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த பணத்தை இழந்துருவீங்க. ஏதோ ஒரு நோய் வந்தோ அல்லது பிரச்சனை வந்தோ வம்பு வழக்கு வந்தோ எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட உருவாகும். அது மட்டும் இல்ல, புத்திர தோஷம் ஏற்படும். பணத்துக்காக பிச்சை எடுக்கக்கூடிய காலகட்டம் கூட வரும். முன்னோர்களுடைய சாபம் அப்படியே இருக்கும். திருமண விஷயத்துல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடை இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே குரு பகவானுடைய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தோஷம் விலகணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து குரு பகவானை வழிபட்டுறீங்க அப்படின்னா, அவருடைய அருள் பார்வை கிடைச்சது அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீரும். இந்த பிரச்சனைங்கிறது உங்களால வந்ததா இருக்காது, உங்களுடைய முன்னோர்களால அல்லது போன ஜென்மத்துல செய்யக்கூடிய பாவங்களால வந்த பிரச்சனையா இருக்கும். இப்ப நம்ம சொன்ன பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா வியாழக்கிழமையில விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். இப்ப பரிகாரம்னா, காலையில குளிச்சுட்டு வியாழக்கிழமை காலையில தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க. வணங்கும் போது முக்கியமா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. விநாயகரை முதல்ல வணங்குங்க, அப்புறம் குலதெய்வத்தை வணங்குங்க, அடுத்தது ஈசனையும் பார்வதியும் வணங்குங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு கடைசியா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல் வியாழக்கிழமை கோவிலுக்கு போறீங்களா, அன்னைக்கு 1 லிட்டரு நெய் வாங்கி கொடுங்க அந்த கோவிலுக்கு. அங்க தூங்கா விளக்குல உங்களது நெய்யை ஊத்த சொல்லுங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அது. இறைவனுடைய கருவறையில இருக்கிற தூங்கா விளக்குல உங்களது நெய் அங்க ஊத்தி எரிய வச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய பாவங்கள் தீரக்கூடிய பரிகாரம் அது. அந்த நெய் ஊத்துறது கடையில வாங்கி அல்லது கலப்படமான சுத்தமான நெய்யா இல்லாம ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நெய் வாங்கி கொடுத்தா போதும், ஊத்துனா போதும், நம்ம வீட்டிலேயே விளக்கேத்தினாலும் ஒரு அலட்சிய போக்கோட இதெல்லாம் செய்யாதீங்க. சுத்தமான தரமான நாம சாப்பிட்டோம்னா என்ன நெய் சாப்பிடுவோமோ அந்த நெய் வாங்கி கோவிலுக்கும் கொடுங்க, உங்க வீட்டிலையும் ஏத்துங்க. அப்பதான் அந்த பரிகாரமே முழுசா ஜெயிக்கும். என்ன வேணாலும் செய்யலாம் கடமைக்காக, அது அந்த நிமிஷத்தோட போயிடும். ஆனா கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பொருளோ அல்லது வீட்டில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளோ தரம் இல்லாம அலட்சியமா செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்காது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த பரிகாரமே பலிக்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு சுத்தமான தரமான நெய் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. சுத்தமான தரமான நெய்யா தயாரிச்சு பாரம்பரியமான முறையில் தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல பூஜை பொருட்களும் வித்துக்கிட்டு இருக்காங்க தயாரிச்சு. யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு. நீங்களும் இந்த நெய்யை வாங்கி பயன்படுத்துங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த பரிகாரம் எத்தனை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 9 வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கோவில்ல போய் முதல் நாள் அந்த தூங்கா விளக்குக்கு நெய்யை கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து, இப்போ உங்களால இருக்க முடியல அப்படின்னா குடும்பத்துல உள்ளவங்களை விரதம் இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு வேலை, ஒரு தொழில் இதை உங்களால செய்ய முடியல அப்படின்னா ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க ஒரு பரிகாரம் செய்யுங்க. சிம்பிள் பரிகாரம், ஒரே நாள் செய்யக்கூடிய பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு அடுத்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தேர்ந்து அத்தனை புண்ணியங்களும் சேரணும் அப்படின்னா ஒன்று வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இல்லைன்னா ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போய் நான் அடுத்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, நம்ம எப்பொழுதுமே சாதாரணமாக முடிக்கிறதே இல்லை. ஆன்மீகத்தையும் தாண்டி நம்முடைய விதியையும் தாண்டி நமக்குள்ளார இருக்கிற திறமையை என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம். வெற்றி, மகிழ்ச்சி, இதுதான் நம்மளை நிம்மதியாக அந்த உலகத்தில் வாழ வைக்கக்கூடியது. வெற்றியும் மகிழ்ச்சியும் இருந்தாலே நிம்மதியும் சந்தோஷமும் தானா வரும். நம்ம கொடுத்து வச்ச வாழ்க்கைடா இது அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நமக்குள்ளார எல்லாமே இருக்கு. எல்லா வலிமையும் உதவியும் நமக்குள்ளாரே இருக்கு.
அந்த சிந்தனையும் லட்சியத்தையும் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு இரவுலையும் ஒவ்வொரு பகல்லையும் முன்னிறுத்தி அதிலிருந்து விடாமுயற்சியோட செயல்பட்டு எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறி நம்முடைய வலிமையை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியது நாம தான். மிகப்பெரிய வலிமை படைத்தவர்கள் நமக்குள்ளார இருக்கிற திறமை இந்த உலகத்தையே ஆளலாம். இந்த உலகத்தை ஆண்ட அத்தனை மனிதர்களும் அவர்களுக்குள்ளார இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்ததால தான். அதனால இந்த சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலையாவது துரத்தி அடிச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருங்க. பகை, பொறாமை இதெல்லாமே வெளியில வந்துருச்சு அப்படின்னா வட்டியும் முதலும் நமக்கு திரும்ப வரும். அதனால அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெருந்தன்மை, நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை, யாரையும் பார்த்து பொறாமப்படாம கோவப்படாம அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வாழ்த்துக்கள், நாமளும் ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, வெற்றிகளை சந்தித்தவனுடைய இதயம் பூ மாதிரி மென்மையானது. ஆனால் தோல்வி மட்டுமே சந்தித்தவனுடைய இதயம் இரும்பை விட வலிமையானது. இதயம் சொல்றத செய்யுங்க. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்குற சக்தி அந்த இதயத்துக்கு மட்டும்தான் உண்டு. எப்போதுமே கீழ்ப்படிய கத்துக்குங்க. கட்டளையிடும் பதவி உங்களுக்கு தானா வந்து சேரும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கண்ணாடி குடுவையில பாதி அளவு தண்ணீர் இருந்தா அதை நம்பிக்கையோட பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? ஒரு கண்ணாடி குடுவையில பாதி தண்ணீர் இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லுவான். அதே நம்பிக்கை இல்லாதவன் அதை பார்க்கும்போது பாதி தண்ணி தான் இருக்கு, இதை என்னதான் செய்ய முடியும் இதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற கவலை அவனுக்குள்ளார ஏற்படும். அந்த கவலையே அவனை தோல்வி அடைய வைக்கும். அதனால நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சக்தி. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற ஆற்றல், அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சிறிய தீப்பொறி தான். அதை பத்த வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே எரிக்கும். இந்த உலகத்தையே உங்களால வெற்றி கொள்ள முடியும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.